உச்சநீதிமன்ற ஆணையால் இங்கே இருக்கேன் நான். ஐ கேம் ஓவர் ஹியர். ஆர் யூ ப்ரிப்பேர்டு டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட்? தண்ணியை திறந்து விட முடியுமா இல்லையா? இனிமேல் இங்கே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு 2 மினிட்ஸில் மீட்டிங் முடிச்சிட்டாங்க. அதிர்ந்த அரங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அதிர வச்சுட்டு கீழே வந்தாச்சு. ஹேமாவதியும் ஹாரங்கி 2 அணையும் கட்டப்பட்டது கர்நாடகாவில் திமுக அரசு இருக்கும் பொழுது. 1974 ஒப்பந்தத்தை ரினியூல் பண்ணாம விட்டுட்டாரு கலைஞர். இதெல்லாம் இவங்க பண்ண கூத்து. போன வருஷம் கோர்ட்ல தோத்துட்டாங்க. இதே டேம் கட்டுற கேஸை தோத்துருச்சு திமுக கோர்ட்ல. ஸோ 1 ஆ 2 நம்ம சொல்லிட்டு போறதுக்கு என்னங்க அநியாயம்? 3 மாதத்துக்குள்ளார ஒருத்தர் காவேரியை கொண்டு வரல, ஒருத்தர் கங்கையை கொண்டு வரல, ஒருத்தர் கோதாவரியை கொண்டு வரல. இந்த 3 மாதத்துக்குள்ளார பாரு, நீ கரிகாலன் கட்டன்னு கட்டி வச்ச கல்லணை மாதிரி இன்னொரு 10 கல்லணையை கட்டல. என்ன நாடா, என்ன சுடுகாடா? என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க 3 மாதத்துக்குள்ளார முதலமைச்சர்கிட்ட? அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தாவேகாரன் பார்த்தானோ இல்லையோ எனக்கு தெரியாது, தொண்டர்கள் பார்த்தாங்களோ இல்லையோ தெரியாது, படிச்சாங்களோ தெரியாது. உங்களுக்கு தொழிலே இதா போச்சே. டெய்லி காலையில் எடுத்தா அதை எடுத்துக்கிட்டு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு, என்னான்னு பாரு, இந்த திட்டங்களை எல்லாம் எங்கே பாரு. தொழில் அசிங்கமா இல்லை? காவிரி பிரச்சனை அது ரொம்ப இப்போ அதுவும் புதிதாக தாவேகா அரசு வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே விஜய் அவர்கள் மேலே தான் வைக்கப்படுது. அப்போ காவிரியிலேருந்து தண்ணி வந்தால் அதுக்கு விஜய் அவர்கள் காரணம், இல்லை தண்ணி வரலன்னா விஜய் அவர்களால் தான் வரல அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது அவர் கர்நாடகாவுக்கு போகிறத திமுக பரவலாக எதிர்க்கிறாங்க. இப்போ அவர் போகிறது தான் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் உட்பட. அப்போ எது சிறந்த ஒரு நகர்வாக இருக்கும்? இவங்க காவேரியை பொறுத்தவரை வற்றாத ஜீவன் நதின்னு சொல்கிறோம், கங்கை காவேரின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் மழை இல்லாமல் தண்ணீர் பிரச்சனை வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்பொழுதுமே அடம் பிடிப்பது கர்நாடக அரசினுடைய தொழிலாக மாறிவிட்டது. இதில் திமுக அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பெங்களூர் போவதா, அந்த மாநிலத்தினுடைய புதிய முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களை அருமைக்குரிய அன்பு தலைவர் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்திப்பதா, வேகதாது காவேரி விஷயமாக பேசுவதா இல்லையா என்பதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது முதல்வர் தான். ஆகவே அவர் முடிவு செய்து தான் அங்கே போக வேண்டும். இதில் யாரும் தலையிட முடியாது. அப்புறம் அடுத்தது நீர்ப்பாசன துறை அமைச்சர் அவர் புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சரோடு முதலமைச்சரோடு செல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இந்த காவேரி இஷ்யூ விஷயமாக பேசுகிறதுக்கு அம்மா வந்தப்போ அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் பொன்னையன், மிஸ்டர் பன்னீர்செல்வம், மிஸ்டர் விஸ்வநாதன் 3 பேரும் வந்தாங்க. நான் தான் கூட இருந்து கோஆர்டினேட் பண்ண அந்த மீட்டிங் நடந்தது. அதுக்கு முன்னாடி அம்மா வராங்க மீட்டிங்க்கு. என்ன சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு, உச்சநீதிமன்றம் போய் பேசுங்க, ஆகவே நீங்கள் பேசாமலே நீங்கள் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிச்சு. ஆகவே அந்த உத்தரவை ஏற்று சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று புரட்சித் தலைவி அம்மா உடனடியாக, நான் உத்தரவு போட்டு அடுத்த நாளே நினைக்கிறேன், நான் உடனே ஃபோன் வந்தது, இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டாங்க. நான் தான் ரிசீவ் பண்ணேன் ஏர்போர்ட்டில். நான் என்னோட பஸ்வராஜ் பொம்மை அவர் அப்போ நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தார், சட்ட அமைச்சராக சுரேஷ்குமார் இருந்தார். அது அந்த விமான நிலையத்திலிருந்து பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் நம்ம லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல், ஏர்போர்ட் ரோட்டில் ரொம்ப கிட்ட, ஓல்டு ஏர்போர்ட்டு அந்த பகுதி தான். அந்த பகுதி பூரா பார்த்திங்கன்னா அவங்க கட் அவுட் வச்சுருந்தேன், வெல்கம் டு பெங்களூர் அது இதுன்னு எழுதியெல்லாம் வச்சுருந்தேன். அப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் லா மினிஸ்டர் என்னை பார்த்து பஸ்வராஜ் பொம்மைகிட்ட சொல்கிறாரு, ನೋಡ್ರಿ ಬೆಂಕಿ ಇಟ್ಕೊಂಡು ಉರಿತಾ ಇದೆ, ಇವರು ಕೇರೆ ಇಲ್ಲ, ಇವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಕಡೆ ನೋಡಿ ಜಯಲಲಿತಾ ಕಟ್ಟೋಟ್ಟು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅವರು, ಈ ಥರ ಮಾಡ್ತಾರೆ புகழேந்தவர் நோடின்றார். என்னென்னா தீப்பிடிச்சி எரியிற மாதிரி எரியுது, இவர் கேரே பண்ணல, 2 பக்கமும் வெறும் கட் அவுட் அவங்க அம்மா வச்சுருக்காரு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படின்னு சொல்கிறார் சுரேஷ்குமார். அப்புறம் அம்மா வந்தாங்க, ரிசீவ் பண்ணேன், ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப முக்கியமாக விஷயம் என்ன சொல்லணுன்னா, வந்தவங்க நேராக லீலா பேலஸ் மேலே போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் கட்சிக்காரங்களோட அங்கே இருந்தோம். மேலே போனது சிங்கம் தான் எப்பயுமே சொல்லுவோம். அரிமா நோக்கோடு அந்த தாயை பார்த்தேன்.
அவங்க நேராக லிஃப்ட்டில் மேலே போயிட்டாங்க. போய் நாங்களும் போனோம். பட் உள்ளே போக முடியாதுல்ல, அவங்க மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ அங்கே போய் உட்கார்ந்த உடனே பிகாஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஐ எம் ஹியர். உச்சநீதிமன்ற ஆணையால் இங்கே இருக்கேன் நான். ஐ கேம் ஓவர் ஹியர். பட் ஆர் யூ ப்ரிப்பேர்டு டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட்? தண்ணியை திறந்து விட முடியுமா இல்லையா? வி நீட் த வாட்டர். அந்த காவேரி அதனுடைய குழு அமைக்கப்பட்டு 205 டிஎம்சி கொடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அம்மா வாட்டர் இல்லை, சஃபிஷியன்ட் வாட்டர் இல்லை, எங்களால் கொடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், அதுக்குள்ளே மழை கிட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் நடந்தது. தமிழ் சிங்கம் எழுச்சிடுச்சு. மீட்டிங் இஸ் ஓவர். கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்க தான் வந்தேன். உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு கொடுக்கலன்ட்டீங்க, ஆகவே இனிமேல் இங்கே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு 2 மினிட்ஸில் மீட்டிங் முடிச்சிட்டாங்க. அப்போ 2 மினிட்ஸ் தான் அந்த மீட்டிங். 2 மினிட்ஸ் நடந்திருக்கு மீட்டிங்கு. அதிர்ந்த அரங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அதிர வச்சுட்டு சிங்கம் கீழே வந்தாச்சு. நான் வெளியில் அங்கே இந்த காஃபி ஷாப் இருக்கும், அங்கே போய் உட்காந்துருந்தேன். வந்துட்டாங்க. நாங்கள் அண்ணாடா மேலே போனாங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்து மீட்டிங்கே முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் புரியல எனக்கு. அப்புறம் கூட வந்தால் புகழேந்தி மைக்கு வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் வெளியில் வந்து காரிட்டு நின்ட்டாங்க. மைக் கேட்குறாங்க. எங்கே மைக்கை ரெடியாவாக வச்சுருக்க முடியும் கையில்? கார்ட்லெஸ் மைக். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி இட்ஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சு மைக் வர்றதுக்கு. மைக் வந்தோடனே வாங்கி இந்த காவேரியினுடைய டீட்டெயிலெலாம் அங்கேயே சொல்லிட்டாங்க, அக்கா வந்தோம் போனோன்னு. அப்புறம் அப்படியே அந்த வண்டி மூவ் ஆகுது. அப்படியே மூவே அது வரும்பொழுது அவங்கள வரவேற்கிறதுக்கு என்னுடைய குடும்பமே, வீடு அங்கே தான் எனக்கு பக்கத்தில். சரி வீட்டுக்கு கூப்பிட முடியாது, நான் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கேன், ஏற முடியாது மேலே. அது யோசனை பண்ணிவிட்டு அப்போது சும்மாயிட்டேன். ஆனால் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒய்ஃபையும் பசங்களையும் பார்த்துட்டாங்க ஏர்போர்ட் திரும்புகிற இடத்துல. அது அவங்க அப்படி ரிலீஸ் ஆகி போன நேரத்துலேயும் ஒரு பெரிய கூட்டத்தோடு 500-1000 பேரோடு நின்னோம். அப்புறம் நின்று கண்ணாடி இறக்கிட்டு ஒய்ஃபுக்கிட்ட பேசிவிட்டு, சென்னையில் சந்திக்கிறோமா, பின்னாடி தான் புகழேந்தி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே வண்டி மூவ் ஆயிடுச்சுங்கிறது. ஸோ அந்த காவேரி கூட்டத்தில் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி மத்திய அரசு கெசட்டில் கொண்டு வந்தாங்க. அதை கடைசியாக போராடி இந்த நடுவர்மன்ற தீர்ப்பையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கெசட்டில் அது ஏறுது. அதுதான் பெரிய சாதனையாக இருந்தது. அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்க. 2வது, இந்த காவேரி வரலாறில் நான் நினைவு கூற விரும்புவது, எஸ்எம் கிருஷ்ணான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். சமீபத்தில் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும். என்னுடைய அரசியல் வாழ்வே போனாலும் பரவாயில்லை, முதலமைச்சரே போனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். காவேரி ஆணை தீர்ப்புக்கு பின்னாடி, உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல்களுக்கு பின்னாடி சொல்கிறார் அவர். அப்புறம் அம்மா அப்படியா, இந்த வேர்டு வந்து டிகே சிவகுமாரோட அந்த வேர்ட் ரிஃப்ளெக்ஷன். அவருக்கு வேண்டியவர் தான், சொந்தக்காரர், 2 பேரும் சொந்தக்காரங்க தான், டிகேஸும் எஸ்எம் கிருஷ்ணாவும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம் இப்போ அவர் பேசுகிறது. இந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே அம்மா வா பார்த்துக்கிறவான்னு கண்டெம்ட்டை மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி ஒரே ரகலை. பரூச்சான்னு நினைக்கிற நீதியரசர் இருந்தார், பிடிச்சி கண்ணாபின்னு சத்தம் போட்டு விட்டார். நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்றீங்க, கேட்டால் பதவியே போட்டுன்னா இஃப் யூ நாட் கேப்பபிள் யூ கெட் லாஸ், வெளியில் போங்க, யார் கேப்பபிளாக கோர்ட்டை மதிக்கிறாங்களோ ஆணையத்தை மதிக்கிறாங்களோ அவங்க வரட்டும் அப்படின்னு. அதில் ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு அதில் வந்து கோர்ட்டு விதிகளை புறக்கணித்தால், நடுவர் மன்ற தீர்ப்புப்படி அதை புறக்கணித்தால் சிம்பிளுக்கே ப்ராப்ளம் வரும்னு இருக்குது சட்டத்தில். காங்கிரஸ் சிம்பிள் சின்னத்துக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கூட்டு காங்கிரஸ் அட்வைஸ் பண்ண பின்னாடி அதே எஸ்எம் கிருஷ்ணா அதே உச்சநீதிமன்றத்தில் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்டுக்கொண்டு தவறுன்னு மன்னிக்க சொல்லி கேட்டு தண்ணீரை திறந்து விட்டார்கள். இப்போதான் ஒரு பாசிட்டிவான டோன் வருது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நீண்ட நெடிய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் தயவுசெய்து துரைமுருகன் ஏதாவது பேசிட்டு இருப்பார் உண்மையை மறைக்கிறதுக்கு. அவர் தொழிலே அதுதான். அவர் ரொம்ப நாள் நீர்ப்பாசன அமைச்சராக இருந்தார். ஹேமாவதியும் ஹாரங்கி 2 அணையும்
கட்டப்பட்டது கர்நாடகாவில் திமுக அரசு இருக்கும் பொழுது. 1974 ரினிவல் ஒப்பந்தத்தை ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டார் கலைஞர். இதெல்லாம் இவங்க பண்ண கூத்து. போன வருஷம் கோர்ட்டில் தோத்துட்டாங்க. போன வருஷம் இதே டேம் கட்டுற கேஸை தோத்துடுச்சு திமுக கோர்ட்டில். ஸோ ஒன்றா ரெண்டா நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு காவேரிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் இவ்வளவு கொடுமைகள் இல்லைல்ல. இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து அங்க போயிட்டு வந்து அப்போ அந்த பேசினது 2 நிமிஷம் மீட்டிங்னு சொன்னீங்க. இப்ப வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போனா கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில கூட முடியலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட அங்க சிவகுமார் அவர்கள் வந்து அங்க கூப்பிட்டதே வந்து இங்க பாருங்க எவ்வளவு வறட்சி இருக்கு, எங்க மக்களுக்கே வந்து தண்ணி இல்லைன்னு சொல்றதுக்கு தான் கூப்பிடுறதா சொல்லப்படுது. அப்ப இது மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நான் வந்து நடந்தது தான் பேசுறேன். இல்லை இதை பார்த்தா திமுக காரங்களுக்கு கோவம் வரும். வரட்டும், பரவாயில்ல. 78 வழக்கே வாபஸுங்க. இன்றைக்கி விஜயவா போவேணான்னு சொல்கிறீங்க நீங்கள். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்பு முதலமைச்சர். திமுக சொல்கிறாங்க, இல்லை ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. ஏமாற்ற கூப்பிட்றாங்க, ஏமாந்துடாதீங்க, நாங்கள் அது மாதிரிலாம் நிறையா ஏமாந்துருக்கோன்ற அந்த அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. 72 வழக்கே வாபஸ். 78 வழக்கே வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போது அதெல்லாம் செய்யலாமா, செஞ்சுருக்கலாமா? ஆகவே இதில் முடிவெடுக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமை இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உண்டு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துட்டு போய் முறையிடுவாங்க மத்திய அரசுகிட்ட. ஏதோ அம்மா அடிக்கடி இன்னைக்கும் அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து வராங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்து வரும்போது ஜனநாயகன் போஸ்டரை வந்து கிழிச்சு அங்கே வந்து போராட்டம். காலகாலமாக நான் அடி வாங்கலையா? என் வீடு பூரா ரேண்ட் சாக்கெட் அடிச்சு, சின்ன பையன் இன்னைக்கு பெரியவனாக இருக்கான், அவனை தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஒரு பெரிய கொடுமையை சந்தித்தேங்க அந்த ஊரில். நான் சாதாரண விஷயம் இல்லை அது. கம்ப்ளீட்டாக எல்லா படத்தையும் அடித்து உடச்சி, ஒய்ஃபுக்கு அடி, சின்ன சிலிண்டரை தூக்கி அடித்து உள்ளே வந்து அடித்து, என்னோடய ஒய்ஃப் ப்ளீடிங்கோட அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் சென்னையில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் உள்ள அம்மாவுக்கு ஒரு நோட்டை போட்டு அடித்து மோதிட்டு நான் பெங்களூருக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ஈவினிங் போனேன். அதுக்குள்ளே அம்மா பிடிச்சி எஸ்எம் கிருஷ்ணாவை நேராகவே ஃபோனில் பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக கன்னடா பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, தெரியும். அவங்க பேசுகிறது எது தாய்மொழினே புரியாது. பேச ஆரம்பித்தாங்கன்னா பிடிச்சி சத்தம் போட்டிருக்காங்க. எல்லா கனடிகாஸ் பார்டர்லாம் இருக்காங்க, பி கேர்ஃபுல் கிருஷ்ணான்ட்டாங்க. என்னுடைய செக்ரட்டரி வீட்லேயே பூந்து அடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்ட ரகலையை. நான் வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி 100 போலீஸ் மேலே நிற்கிது வீட்டை சுற்றி. கம்ப்ளீட்டாக ஒய்ஃப் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு கண்ணாடி பொறுக்கிற வேலையை போச்சு. எனக்கு லெட்டர் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கண்டம் பண்ணி. ஒரு பெரிய எனக்காக எழுதி லெட்டர் அந்த தாய் அதை பண்ணாங்க. அதில் பெரிய பியூட்டி, கலைஞரும் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு தமிழ் கட்சியினுடைய தலைவர்ன்றதால வீடு புந்து தாக்கினீர்களா அப்படின்னு அவரும் தலையங்கம் போட்டு முரசொலியில் எழுதியிருந்தார். அதை கொண்டு வந்து திமுக காரங்களே நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஆகவே காவேரி என்பது ஒரு பர்னிங் இஷ்யூ தான். அது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆகவே முதலமைச்சர் என்ன பண்ண போகிறான்றது நம்ம வேடிக்கை பார்க்கணும். என்ன வேடிக்கைன்னா, அவர் வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து அவர் தான் முடிவெடுக்கணும். நீங்களோ நானோ மற்றவங்களோ முடிவெடுக்க முடியாது. ஆகவே அவர் முடிவெடுத்து ஒரு டீமோட போகிறதுனா பெங்களூர் போவார். இல்லை கோர்ட்டுக்கு போகணுமான்னு முடிவு பண்ணுறது அவர் தான் போகணும், அவர் தான் முடிவு பண்ணணும். ரெண்டு சொந்த கருத்தாக ரெண்டாக போகலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் போய் கேட்டு கூட கொடுக்கலீங்கன்னு நாளைக்கு கொடுக்காதப்ப கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம். இல்லை போகிறதுக்கு முன்னாடி நேற்று டிகே சிவகுமார் பேசுகிறது தப்பு இல்லையா? தண்ணி கொடுக்க முடியாதுங்கன்றாரு. ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கவர் வந்த பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்புறமா சொன்னார்னா பரவாயில்ல, இந்தந்த காரணம்னு. வராதுக்கு முன்னாடி தண்ணியை கொடுக்க முடியாது நாங்கள் அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்றத அவர் தான் முடிவு பண்ண. டிகே சிவகுமார் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆகவே 2 மாநிலங்களுக்கும் இது தீராத பிரச்சனை. இது வர்றப்பெல்லாம் சும்மா கத்துறது இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வெள்ளம் வந்து சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் கைப்பிடித்து நெற்சேர உழுது உழைத்த நெருழைப்பு தோள்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் விவசாய பெருங்குடிகள். அவங்க வந்து இங்கே தஞ்சை மண்டலம் பூரா இதை நம்பி தான் வாழ்கிறார்கள். அப்படியே ஒகேனக்கல்ல ஸ்டார்ட் ஆகி போகுது, மேட்டூர் வழியாக இது. அது இது இப்படிப்பட்ட பிரச்சனை தீராத பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்பயுமே போர்க்கொடி தூக்கி தகராறுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தஞ்சையில் இருந்து விளைகிற அந்த அரிசி கர்நாடகாவுக்கு வருவது உண்டு. கர்நாடகாவில் மாண்டியா பக்கமெல்லாம் விளைகின்ற அந்த
அரிசி நெல் இதெல்லாம் அரிசியாக மாறி அங்கே போவது உண்டு. எந்த அரிசியை யார் சாப்பிட்றோன்னு தெரியாது. ஆகவே இப்படி பேதங்கள், அதாவது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மாநிலத்தை பிரிக்கும் பொழுது எதிர்த்தார். யாருமே மாநிலம் பிரிகிறது, மொழிவாரியாக மாநிலம் பிரிகிறது, பேரறிஞர் அண்ணா ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த பிரச்சனைலாம் வரும், நீர் நிலம் பிரிச்சுக்கிறதெல்லாம் தகராறு வரும், நாம் பிரிந்து விடுவோன்னு எதிர்த்த ஒரே ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஆகவே மறைந்த அப்துல் கலாம் கூட என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கார், அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா மனசு வச்சு என்ன கங்கை காவேரி எல்லாத்தையும் நம்ம இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதை இந்த முதல்வரிடத்தில் கூட அந்த கோரிக்கையை வைத்து முதலமைச்சர் அதுக்கு தகுதி பெற்றவர், அவர் மனசு வச்சார்னா அதுவும் நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இல்லை அவருக்கு ரசிகர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் டெல்லி போனால் ரசிகர்கள், டெல்லிக்கு ஒரு மீட்டிங்கே வராதிங்க, அவ்வளோ கூட்டம் வரும், இங்கே தான் இருக்குன்ற பேசுகிற அளவிற்கு. கேரளா போனால் ரசிகர்கள், கர்நாடகா வந்து இப்போ ரெடியாக நிற்கிறாங்க ரசிகர்கள் எக்கச்சக்கமாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர், அது போன்ற ஒரு பிரச்சனைகளை நான் முன்வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு. ஓகே, இப்போ விவசாயிகள் பற்றி சொல்லும்போது விவசாயிகளை வந்து வஞ்சிக்கிறது இந்த தாவேக அரசுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 3 வந்து இங்கேருந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகிற அதே டேட்டில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. சும்மா தேவையில்லாமல் தஞ்சையில், அதாவது இவங்க கத்தி போராட்டம் பண்ணி அவங்க தண்ணி விட்டுற போகிறாங்களா? ஏதாவது கொஞ்சமாவது இதையெல்லாம் அம்மா பார்த்து பார்த்து தான் அது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பை வாங்குச்சு. ஆகவே நீ வந்து 3 மாதம் ஆகிட்டு இருக்குதுங்க. என்னங்க அநியாயம்? 3 மாதத்துக்குள்ளார ஒருத்தர் காவேரியை கொண்டு வரல, ஒருத்தர் கங்கையை கொண்டு வரல, ஒருத்தர் கோதாவரியை கொண்டு வரல. இந்த 3 மாதத்துக்குள்ளார பாரு, நீ வந்து கரிகாலன் கட்டி வச்ச கல்லணை மாதிரி இன்னொரு 10 கல்லணையை கட்டல. என்ன என்ன நாடா, என்ன சுடுகாடா? என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் 3 மாதத்துக்குள்ளார இந்த நாட்டு இந்த முதலமைச்சர்கிட்ட? வாக்குறுதி கொடுத்தபடி வந்து பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அவங்களுக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாக்குறுதிகள் நிச்சயமாக இந்த முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது நடந்தே நடக்கும். ஊழல் எப்பொழுது ஒழிகிறதோ, லஞ்ச லாவண்யத்தினுடைய அந்த அக்கிரமம், அந்த அகம்பாவம் எப்பொழுது அப்படியே ஒழிகிறதோ, ஆட்டோமேட்டிக்காக பணம் ஜென்ரேட் ஆகும். நிச்சயமாக அது கஜானாவுக்கு வரும். வீட்டுக்கு போன பெட்டி, இரும்பு பெட்டியெல்லாம் மாறி கஜானாவுக்கு, அரசு கஜானாவுக்கு வரும். இது காப்பாற்றப்படும். அந்த நிலை வரணும், டைம் எடுக்கும். அம்மா வெற்றி தோல்விகளை கண்டவர் தலைவர், தோல்வியை கண்டிராத தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை. அப்போ போராடி 18 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்த ஒரு பேரறிஞர் அண்ணா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள். ஆனால் அம்மா வந்த பின்னாடி 6 மாதம் எந்த அரசிற்கும் தொந்தரவு கொடுத்ததில்லை கருணாநிதி அரசு, கலைஞர் அரசு. கலைஞர் இப்படி உட்காந்துட்டு நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த அம்மையார் ஆட்சிக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் 6 மாதம். ஏன்னாங்க 3 மாதத்தில் 300 பக்கம் கத்துறானுங்க. லவா 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 லவா, இந்த பக்கம் கத்துறான், அந்த பக்கம் கத்துறான். அந்த விஜய் அப்படி இப்படி இப்போ இது சொன்னார், இது சொன்னார். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் வந்து தப்பாக சொல்ல, நீ வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இது ஒப்பிக்கிற மாதிரி ஜனகணமன சொல்கிற மாதிரி சொல்லிக்கோ. ஆனால் சொன்னதை செய்வார்ன்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் மக்கள் மனதில் நிற்கிறது. அதை பார்த்து ஓட்டு போடல ராஜா, இதை உன் மண்டையில் ஏற்றிக்கோ. இதை பார்த்து நாங்கள்லாம் ஓட்டு போடல விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நேராக பார்த்தாங்க, ஒரு மாற்றம் வேண்டும், இந்த நேரத்தில் மாற்றம் இன்றியமையாதது. ஆகவே ஜோசப் விஜய் என்கின்ற மாபெரும் முதல்வர் வேண்டும், விசில் சின்னத்தை தேடி ஓட்டு போட்டாங்க. சிலிண்டரை பாரு, தண்ணியை பாரு, காவேரியை பாரு, டெல்டாவை பாரு, இதெல்லாம் யாரும் யோசனை பண்ணவே இல்லை. முதல்ல ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினச்சாங்க. நீயா குவிக்கிறது தினம் எடுத்து அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தாவேகாக்காரன் பார்த்தானோ இல்லையோ எனக்கு தெரியாது, தொண்டர்கள் பார்த்தாங்களோ இல்லையோ தெரியாது, படித்தாங்களோ தெரியாது. உங்களுக்கு தொழிலே இதாக போச்சே. டெய்லி காலையில் எடுத்தால் அதை எடுத்துக்கிட்டு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு, என்னான்னு வந்து பாரு, இந்த திட்டங்களை எல்லாம் எங்கே பாரு. இது தொழில் அசிங்கமாக இல்லை? அட ஏங்க நீங்கள் வேற கொஞ்ச நாள் கூட கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக விட்டினா அந்த முதல்வர் செயல்பட்டு அதை சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். மிக்க நன்றி. மிக்க நன்றி. கருத்துகளுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தமிழுக்கும் நன்றி, தமிழுக்கும் நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.